நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
மத்தேயு நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 11 வரை. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்ற போது 101 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 101 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டுக்குள் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்குட்பட்டவன். என் அதிகாரத்துக்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருகை என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேலில் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, இயேசுவிடத்திலே உதவி கேட்டு வருகின்றவர்கள் பலவிதமான பதில்களை தருகிறார்கள். இயேசுவும் அவர்களுக்கு பல கேள்விகளை கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் அவர்களது நம்பிக்கை அடிப்படையாக வைத்து இயேசு அவர்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவின் இந்த கேள்விகளும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை, வேறு வேறாகவே இருக்கிறது. உதாரணமாக, கரானிய பெண் தன்னுடைய மகளுக்காக பரிந்து பேசக்கூடிய நிகழ்ச்சியிலே இயேசு முதலில் மறுப்பதற்கான பதில்களையும் மழுப்பலான பதில்களையும் தருகிறார். இறுதியிலே அவளது நம்பிக்கை வெற்றி பெறுகிறது. பாருங்கள், அவளது தேவையை இயேசு நிறைவேற்றுகிறார். 101 தலைவர்கள் புதிய ஏற்பாட்டிலே மதிப்போடு குறிப்பிடப்படுகிறார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது இயேசுவை உண்மையிலே இறைமகன் என்று ஒரு 101 தலைவர் சொன்னதை நாம் வாசித்திருக்கிறோம். மத்தேயு 27:54. இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் புறவினத்தார் கொர்நேலியு ஒரு 101 தலைவர். திருப்பணி 10:22. பவுல் ரோமை குடிமகன் என்று கேள்விப்பட்டதும் அவரை கலக குமரிடமிருந்து காப்பாற்றியவர் ஒரு 101 தலைவர். திருத்துதர் பணி 22:26 சொல்லுகிறது. எருசலேமுக்கும் செசரியாவிற்கும் இடையே பவுலை கொல்ல முயற்சி நடந்தபோது அந்த சதியை ஆயத்தவர் தலைவரிடம் சொல்ல பவுலால் ஏற்பாடு செய்யப்பட்டவர் ஒரு 101 தலைவர். திருத்துதர் பணி 23:17 சொல்லுகிறது. ஆளுநர் ஃபெலிக்ஸ் பவுலை நன்றாக கவனித்துக் கொள்ள ஏற்பாடு செய்தது ஒரு 101 தலைவர் தான். ரோமைக்கான இறுதி பயணத்தின் போது வெள்ளத்தினால் கப்பல் அலைக்கழிக்கப்பட்ட போது அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து பவுலை தலைவராக ஏற்றுக்கொண்டதும் ஒரு 101 தலைவர் தான். இன்றைய நற்செய்தியில் வருகின்ற 101 தலைவரும் சற்று வேறுபட்ட ஒரு மனிதராகவே இருக்கிறார். தனது ஊழியர் மேல் அளவு கடந்த அன்புள்ளவராக, ஏன் தனது பிள்ளைக்குரிய மரியாதையோடு அவருக்காக இயேசு பரிந்து பேசுகிறார். அவருடைய ஊழியர் நிச்சயம் ஒரு அடிமையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவரை அடிமையாக நடத்தவில்லை. ரோமி அரசில் அடிமைகளுக்கு மதிப்பில்லை. அவர்களை பற்றி யாரும் கவலைப்படுவதும் இல்லை. அவர்கள் நோய்வாய்ப்பட்டாலும் இறந்தாலும் கேள்வி கிடையாது. அடிமைகளுக்கு உரிமை கிடையாது. இந்த பின்னணியிலே தான் இருந்து வருகின்றவர் 101 தலைவர். தனது அடிமைக்காக இயேசு என்கிற மனிதரிடம் வருகிறார் என்றால் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை அந்த 101 தலைவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் வேண்டும். இன்றைக்கு மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் அவருடைய சாதி மத அடிப்படையிலே கட்சி அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். நமது உறவும் அதற்கேற்பத்தான் அமைகிறது. நாம் மற்றவரோடு நெருங்கி பழகுவதற்கு நமது சாதியும் புவியியல் பின்னணியும் தான் காரணமாக இருக்கிறது. மற்றவர்களை வெறுத்து ஒதுக்குவதற்கும் இதுதான் காரணம் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் 101 தலைவரின் மனநிலையை பெற்றுக்கொள்ள நாம் இந்த நாளிலே மன்றாடுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் இதயத்தில் நம்பிக்கை என்னும் நற்பண்பை டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி எங்களது உள்ளத்திலே ஊற்றியருளும். முழுமையாக எங்களை உம்மிடம் ஒப்படைக்கக்கூடிய கையளிக்கக்கூடிய அருளை தாரும். திருவருகை காலத்தில் தொடக்க நாளிலே
நாங்கள் எங்களை தயாரித்துக் கொள்ளவும் விழிப்போடு இருக்கவும், எவைகளெல்லாம் நீர் நல்லதென்று நினைக்கிறீரோ அவைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளவும், எந்தவித அடிமைத்தனத்துக்கும் நாங்கள் ஆட்களை உட்படுத்தாமல் அன்போடு அரவணைத்துக் கொள்கிற சூழலை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலைய
அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.